அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை திருப்பத்தூரில் விபத்தில் உயிரிழந்த 11 பேரில் 3 பேரின் அடையாளம் தெரிந்திருக்கிறது. அது பற்றி அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். ஃபரூக், வணக்கம். 3 பேரின் அடையாளம் தெரிந்திருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏற்பட்ட இரு அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதுல அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் நிலக்கோட்டை வெத்தலக்குண்டு பகுதியைச் சேர்ந்த சென்ராயன், வயது 36 என்பவர் தெரிய வந்துள்ளது. தற்போது அவருடைய புகைப்படமும் வெளியாகி உள்ளது. அதே போன்று காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய அரியக்குடி என்ற பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண், 61 வயது, அந்த பெண்ணுடைய அவர்களுடைய விவரம் தெரிய வந்துள்ளது. சிங்கமுனரி SS நகரைச் சேர்ந்த முத்துமாரி என்ற ஒரு பெண், 60 வயதுடைய பெண். இந்த 2 பெண்கள் மற்றும் இந்த ஓட்டுநருடைய விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இறந்தவர்களுடைய விவரங்கள் தெரிவதற்காக அவருடைய உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு வந்து இறந்தவரின் உடல்களை அடையாளம் பார்த்து வருகிறார்கள். ஒரு சில உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சேர்ந்துள்ளதால் காவல்துறை மேலும் அவரிடம் அடையாளங்களை காண்பித்து விவரங்களை கேட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த நபர் ஒருவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சாணாவட்டிலிருந்து பஸ் ஏறுறேன் காரைக்குடி போயிட்டு பார்த்துட்டு அங்கே ஒருத்தரை பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். திண்டுக்கல் வண்டியில் திரும்ப நான் போகிறேன். சாணாவட்டிக்கு டிக்கெட் எடுத்து இந்த பிள்ளையார் வீட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுமே சேர்ந்து இங்கிட்டிருந்து காரைக்குடி வண்டி வரேன். 2 வண்டியுமே வேற மாற்றமாகலாம் மோதலை, நேருக்கு நேராகவே மோதினாங்க. நேருக்கு நேராக மோதினதில்ல, ஆனால் 2 டிரைவருமே இருக்கிறது சந்தேகம்தான். அப்படி மோதிக்கிட்டாமே சேர்ந்து மோதுனா அம்புட்டு பேச்சு தூக்கி எரிஞ்சிட்டு ஆளை பூரா உள்ளே உட்காந்துருக்காங்க பூரா. இதுதான் நடந்தது. வேற வண்டி வாசியெல்லாம் இடையில வரல, எந்த வண்டியும் இல்லை. விபத்துல எப்படி இருந்தாலும் 2 வண்டி. சிவகங்கை விபத்தில் 11 பேர் பலியான நிலையில் 3 பேரின் அடையாளம் தெரிந்திருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து பேருந்தில் பயணித்த ஒருவரின் பேட்டியையும் பார்த்தோம்.